போகிற வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை ஊற்றி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்ல ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே என் செவிகளை திறந்தருளும், நான் கேட்க போகிற வார்த்தைகளை என் உள்ளத்தில் எழுதும்படி எனக்கு உதவி செய்தருளும், என்னை ஆசீர்வதியும். ஒரு வார்த்தைகள் மூலமாக இந்த நாளிலே நான் ஒரு சிறந்த ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. 126ஆம் சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இந்த பிரசங்கத்தின் முதல் ஆதாரமாக 126ஆம் சங்கீதத்தில் எல்லாரும் எடுத்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 126ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கம்பீரத்தோடே அறுப்பார்கள். இந்த 6ஆம் வசனம் வாசிக்க போகிறோம், ஆனால் பிறகு வாசிக்கலாம். முதல்ல இந்த 5ஆம் வசனத்தின் அனுபவம் என்னங்க? கண்ணீரோடே விதைக்கிறவர்கள். எல்லாம் சொல்லுங்க, கண்ணீரோடே. ஆமாம், கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அது ஒரு முதல் அனுபவம், கண்ணீரின் அனுபவம். அதற்கு ஒரு அறுவடை இருக்கிறது. கண்ணீரோடு விதைக்கிறவர்களுக்கு ஒரு அறுவடை இருக்கிறது. அது எப்படி அறுவடை என்று சொன்னால், கம்பீரமான அறுவடை. இல்லைன்னு சொல்லுங்க, கம்பீரம். கம்பீரம் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு மிடுக்கு, என்னங்க, ஒரு மிடுக்கு என்ற இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது. மிடுக்கா இருப்பாங்க. ஒரு இராணுவ வீரனை பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார்? ஒரு இராணுவ வீரன் உடையில் இருக்கும்போது எப்படி இருப்பார்? ஒரு மிடுக்கா இருப்பாங்கல்ல. நீங்களாம் மிடுக்கா இருக்கீங்களா? இல்லை ரொம்ப அப்படியே ஒடுங்கி இருக்கீங்களா? உலகத்தில் ஒரு மிடுக்கா இருக்கணும். சொல்லுங்களேன், மிடுக்கா இருக்கணும். மிடுக்குன்னா என்னது? கம்பீரம். சொல்லுங்க, தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஒரு பக்கம் கண்ணீரோடு விதைக்கிறீங்க, கண்ணீரையே விதைக்கிறீங்க. உங்கள் கண்ணீரை என்னவா இருக்கணும்? விதையாக இருக்கணும். நீங்கள் சும்மா தேவையில்லாததுக்கெல்லாம் கண்ணீர் விடக்கூடாது. நீங்கள் கண்ணீர் விட்டீங்கன்னா அது ஒரு கம்பீரமான அறுவடையாக இருக்கணும். அப்படி தான் கண்ணீர் விடணும். அந்த கண்ணீருக்கு தான் பலன் உண்டு. உன் கண்ணீருக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? அந்த பலன் தான் என்னது? கம்பீரமான ஒரு அறுவடை. நீங்கள் அறுப்பார்கள். ரொம்ப அழகாக அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான். இந்த இஸ்ரவேல் மக்கள், எருசலேம் ஆலயம் ஒரு உயரத்தில் மலை மேலே இருந்தது. எருசலேம் மலைகளால் சூழப்பட்ட ஒரு நகரம். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆரோகண சங்கீதம்னா என்ன தெரியுங்களா? ஏறுதல்னு அர்த்தம். அந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது மலை மேல் ஏறிக்கொண்டே பாடின ஒரு பாடல். அதான் ஆரோகணம் என்றால் ஏறுதல். அது ஒரு சிச்சுவேஷன் அங்கே சொல்லப்படுகிறது, சூழ்நிலைகள் சொல்லப்படுகிறது. இந்த பாடலில் அவர் சொல்லுகிறார், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள். கண்ணீரையே விதையா. சங்கீதக்காரன் சொல்றான், எனது கண்ணீரை துருத்தியில் அல்லவோ வையும். எங்க வைக்க சொல்றான்? துருத்தியில வைங்க. ஏன்னா அதெல்லாம் எனக்கு ஒரு காலத்தில் பலனா வரப்போகுது. ஆமென். ஒரு 3 பேரை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அவங்கெல்லாம் நடந்த அந்த கண்ணீரின் பாதைகள், கண்ணீரின் வழிகள், கண்ணீரின் விதைகள், எப்படி அவங்க வாழ்க்கையில் பலன் கிடைச்சது. நீங்கள் எவ்வளோ நாள் ஆண்டவர் சமூகத்தில் அழுதுருப்பீங்க, கண்ணீர் விட்டு இருப்பீங்க. ஆனால் எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு பலனை வைத்திருக்கிறார். அந்த பலன் எப்படி வரும்? கம்பீரமாக வரும். 2 அனுபவம். ஒன்று கண்ணீர் சொன்னால் அழுகை. இன்னொரு பேர் என்ன இருக்குது? அழுகை. அழுதா கண்ணீர் வரும். இன்னொன்று அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, பலவீனம். பலவீனத்தினால்தான் கண்ணீர் விடுகிறோம், அழுகிறோம். ஆனால் கம்பீரம் என்பது மிடுக்கானது, மெஜஸ்டிக். ஆங்கிலத்தில் என்ன சொல்லிருப்பட்டிருக்கு? மெஜஸ்டிக். மிடுக்கான ஒரு தோற்றம். என்னங்க இதை அழவும் சொல்றீங்க, அப்புறம் அழுதா என்னங்க? அழுகிறதுனால அது தோற்றமே வேற ஆயிடுதே. இல்லை, அழும்போது நம்ம எப்படி இருப்போம்? ஒரு பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருப்போம். அப்படிதான் நம்முடைய தோற்றம் இருக்கும். ஆனால் தோற்றமே மாறும். எப்போ தெரியுங்களா? கம்பீரமான அறுவடை, மிடுக்கான ஒரு தோற்றமாக மாறும். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதில் அடுத்த வசனத்தை கொஞ்சம் வாசித்துட்டு போய்விடலாம்.
அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்பி வருவான். இந்த விவசாயம் பண்றவங்க எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நானும் கிராமங்களில் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். காலையில 4 மணிக்கே எழுந்து ஏர் எடுத்துக்கிட்டு தோல் மேல வச்சுட்டு போவாங்க நிலத்தை உழுகிறதுக்கு, விதைக்கிறது. காலையில விதைப்பாங்க அதிகாலையில். அவர்களுடைய அந்த அனுபவம் என்பதே ஒரு அழுகையின் அனுபவம். ஏன்னா பலன் வேணும்ல, இன்னும் பலனை பார்க்கல. அவங்க விதைச்ச உடனே பலன் பார்க்க முடியாது. முதல்ல விதைக்கணும், பிறகு காத்திருக்கணும், அதன் பின்புதான் என்ன கிடைக்கும், பலன் வரும். ஆனாலும் அந்த விதைக்கும் பொழுது அவன் எப்படி போகிறானா, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான். இது நல்ல பலனை எனக்கு தருமா தராதா? நான் விதைக்கிற விதைகள் ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தருமா தராதா என்ற ஒரு விதமான அழுகை. சில நேரங்களில் அதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய காசு, விதைகள் வாங்குகிறதுக்கு பணம், அப்படிதானே நிறைய காரியம் இருக்குது. அவன் எத்தனை விவசாயிகள் கண்ணீரை பார்த்துருக்குறோம், எத்தனையோ நஷ்டங்கள் கஷ்டங்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளையே, நீயும் ஒரு கண்ணீரோடு விதைக்கிற அனுபவத்தில் இருக்கிற. ஆனால் உனக்கு ஆண்டு வைத்திருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு அழமாட்டான். எல்லாம் சொல்லுங்க, அழமாட்டான். முதல்ல அழுகிறான், இப்போ அழமாட்டான். நீ கூட முதல்ல அழுது இருக்கலாம், இப்போ இனிமே அழமாட்ட. ஏன் தெரியுமா? உன் அழுகையின் நாட்களுக்கு பலன் வருகிறது. நல்லா ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்க என்னென்ன காரியத்திற்கு அழுதுறீங்களோ, இவன் விதைக்கிறதுக்கு அழுகிறான். நல்ல பலனை தாங்க கடவுளே, இறைவா நல்ல பலனை தான் அழுதுருப்பான் இல்ல. ஏன்னா அவனுடைய பிரயாசம், அது பிரயாசம் வீணா போயிடக்கூடாது. அதுபோல நீங்களும் தேவ சமூகத்தில் போய் உங்கள் கண்ணீரின் விதைகளை விதைக்கிறீங்க. அப்போ நீங்க ஒருவேளை அழுது கொண்டே போயிருக்கலாம், சில காரியங்கள்ல, சில இடத்துல, சில சூழ்நிலைகள் அழுது கொண்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாராம், உங்கள் தோளின் மேல் அறுத்த அரிகளை வைத்து உங்களை கம்பீரத்தோட திரும்பி வர பண்ணுவார். நம்புறவங்கலாம் நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க, நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. தேவன் செய்கிற காரியங்களை சொல்றங்க, உலகம் செய்யறது சொல்லல. தேவன் என்ன செய்வார் உன் வாழ்க்கையில? நீ அழுகிற ஒரு விதைக்கிற ஒரு ஆளா இருக்கிற, ஆனால் அரிக்கட்டுகளை உன் தோளின் மேல் வைத்து உன்னை கம்பீரத்தோட திரும்பி வர பண்ணுவார். இது 2 காலங்கள், 2 சூழ்நிலைகள், 2 விதமான அனுபவங்கள். இப்போ நான் உங்களுக்கு வேதத்தில் ஒரு 3 பேரை காட்டுறேன். முதல்ல யோசேப்பு. இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு 11ஆவதாக பிறந்தவன், தகப்பனால் நேசிக்கப்பட்டவன். ஆதியாகம புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இவன் தன் தகப்பனுக்கு ரொம்ப பிரியமானவன். அதனால் அவங்க அப்பா அவனுக்கு ஒரு பலவருன்னு அங்கியை செய்வித்து அவனுக்கு உடுத்து வித்து அழகு பார்த்தார். மூத்த 10 அண்ணன்களுக்கு அது ரொம்ப பொறாமையாயிடுச்சு. நான் 11ஆவதாக பிறந்தவனுக்கு மாத்திரம் இவ்வளோ சிலாக்கியமா? சில வீடுகள் இன்றைக்கும் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிறந்தது ஃபஸ்ட்டு கொஞ்சி கொலாவி அடுத்த பார்த்தோன்னா அந்த பக்கம் தாவிடுவாங்க. அப்புறம் 3ஆவது 4ஆவதுன்னு போயிட்டு இருந்தால் முதல்ல இருக்கிறதையும் மறந்துடுவாங்க நிறைய குடும்பத்தில். அது தானாக வளர்ந்தாதான் உண்டு, அப்படிலாம் வளர்ந்தால் தான் நாங்கள்லாம். புரியுதுங்களா? அது மாதிரி தான் 10 பேரை வந்து பார்த்ததை காட்டிலும் யாக்கோபு இவன் எப்படி பார்த்தாரு, கொஞ்சம் ஆசையாக பார்த்தாரு. 11ஆவது பிறந்த பிள்ளை இவன். அது இல்லாமல் இவன் ரொம்ப குடும்பத்துக்கு ஏற்ற பையன், இவன் நல்ல பையன். இந்த 10 அண்ணனுங்க என்ன செய்தாங்களோ என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து அப்பா கிட்ட என்ன செய்கிறது, அப்படியே கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிடுவான். போட்டு கொடுக்குறாங்களா? உண்மையை சொன்ன என்னது அர்த்தம்? போட்டு கொடுக்குறாங்களா? அப்போ எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கணும். எல்லாம் தப்பெல்லாம் மறைச்சி வச்சுட்டா நல்ல பசங்க இல்லை, இல்லைன்னா போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்க. அப்படி யோசேப்பு இதெல்லாம் 10 அண்ணனுங்களுக்கு யோசேப்பில் என்ன இருந்துச்சு, ஒரு கோபம். அது இல்லாமல் இவன் கண்ட சொப்பனங்கள் வேற, கண்ட கனவுகள். இவர் தான் பெரிய ஆள் ஆகிற மாதிரியே கனவு. இந்த நல்ல கனவா கெட்ட கனவா அப்படி கூட நீங்கள் கனவு காணுங்க, தப்பு இல்லை. என்னங்க, தன்னை தேவன் எப்படி வைக்க போகிறார் என்ற ஒரு எதிர்காலத்தை குறித்த தரிசனம்.
யோசேப்பு கண்டது. ஆனால் பைபிளில் சொப்பனன்னு இருக்குது. ஆனால் உண்மையிலே அது அவன் எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் தேவன் தந்தார். உங்களுக்கு கூட அந்த எதிர்கால தரிசனம் இருக்கணும். ஒன்றுமே தெரிலங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருப்பார், நான் எப்படி இருப்பேன், அந்த விசுவாசத்தின் தரிசனம் எனக்குள்ள இருக்குது. சொல்கிறவங்களாம் ஒரு ஆமீன்னு சொல்லுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. அந்த தரிசனம் உடையவன் யோசேப்பு. என்னங்க இதெல்லாம் சேர்ந்து 10 சகோதரர் உள்ளத்தில் தீயா எரியுது. எப்போ தனியாக யோசேப்பு மாட்டுவான், அவன் என்ன செய்யலாம், பழி வாங்கலான்னு காத்துட்டு இருக்கிறாங்க. அதற்கு ஏற்ற விதமாகவே ஆடுகளை மேய்க்க 10 பேரும் போயிட்டாங்க. இவர்களை சந்திப்பதற்கு யாக்கோபு உணவுகளை கொடுத்து அனுப்புகிறார் யோசேப்பின் இடத்துல. அங்கே தான் பிரச்சனையே, அங்கே தான் யோசேப்புக்கு ஆரம்பிக்குதே கண்ணீர். அதுவரை ஒன்றும் தெரியல பாவம் அவனுக்கு. தன் கண்ட தரிசனத்தை கூட போய் அழகாக சொல்கிறான் எல்லாருக்கிட்டையும். உள்ளத்தில் ஒன்றும் இல்லை அவனுக்கு. உள்ளத்தில் எந்த ஒரு கல்லம் கபடி எதுவுமே கிடையாது அவனுக்கு. இன்றைக்கி நம்மள சில பேர் அப்படி இருப்போம். எல்லாத்தையும் வெளிப்படையாக உண்மையாக பேசுவோம். அதை வச்சே நம்மளை திருப்பி அடிக்கிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க. கரெக்டாக நம்ம சொல்லிடுவோம், மனசு திறந்து சொல்லிடுவோம். அதை வச்சே நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, சில நேரத்தில் பெரிய வேலை பார்த்து விட்டு போயிடுவாங்க. என்ன சரி, ஆனாலும் நம்ம மூடி வைக்கிறதுக்கு நமக்கு மனசு இருக்க மாட்டேங்குது. உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் உண்மையாக சொல்லி உண்மையாக செஞ்சுட்டு போயிடுறோம். அதனால தான் உலகத்தில் சில நேரத்தில் நமக்கு மரியாதை இருக்க மாட்டேங்குது. ஆனால் நல்லா ஒன்றுமே இல்லைன்னு ஒரு ஹீரோ வேஷம் போடுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு உலகத்தில் நல்ல மரியாதை. சும்மா ஒரே அடியில் 10 பேர் அடிக்கிறவன், அது சும்மா சினிமா கேமரா முன்னாடி. ஒரிஜினல் அடிக்க சொல்லுங்க முடியுமா? ஒருத்தரோட சண்டை போடுறதே பெரிய விஷயம். அதுக்கே பல மணி நேரம் ஆகும். ஒரே அடியில் 10 பேரை விழுத்துறது சினிமாவில் மட்டும்தான், கேமரா முன்னாடி மட்டும்தான். அப்படி தான் இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல்லையும் வருது. இப்போது சும்மா அப்படியே ஒரு மேஜிக் ஷோ மாதிரி போயிடுறது. அப்படி போகக்கூடாது. நம்மெல்லாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், நாமெல்லாம் ரீல் அல்ல ரியல். எல்லாம் சொல்லுங்கள். நம்மளது 2 மணி நேரம் ஓட்டுற ரீல் இல்லைங்க. நம்மளதெல்லாம் வாழ்க்கை முழுதும் நம்மளதெல்லாம் நிஜமாக போகணும். அல்லேலூயா. சரி, இப்படி தேவன் என்ன செய்தார் யோசேப்பின் வாழ்க்கையில், அதை பார்க்க போகிறோம். இப்போது அண்ணன்களை சந்திக்க வருகிறார். யார்? யோசேப்பு. வந்ததை தூரத்தில் பார்க்குறாங்க அண்ணனுங்க. அதோ சொப்பனக்காரன் வருகிறான். யோசேப்புன்னு கூட சொல்லலை. என்ன சொல்கிறாங்க? இந்த வராம்பார். எப்போ பார்த்தாலும் சபையில் வந்தால் முந்திரி கொட்டை மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த வராம்பார் என்னங்க வந்தான், ஜெபன்னா முதல்ல கையை உயர்த்திடுவான், ஜெபன்னா முதல்ல வாயை திறந்துருவான். எது பாசதவன்னு சொன்னால் முதல்ல இவன் தான் எழுந்து நிற்பான். அதை கண்டு நம்ம கவலைப்படக்கூடாது. நம்மளும் அந்த மாதிரி வரணும்னு நினைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஒருத்தர் நம்மளுக்கு முந்தி போகிறாங்கன்னா நாமளும் அதுக்கு ஈடாக போக பழகணும். ஆவிக்குரிய காரியத்தை சொல்கிறேன். நானும் நல்லா ஜெபிக்கணும், நானும் நல்லா எழும்பி காரியங்களை செய்யணும், கர்த்தருக்காக ஓடணும். அப்படி நினைக்கிறது தான் நல்ல மனப்பான்மை. ஆமென். சரி, இப்போ அதோ சொப்பனக்காரன் வருகிறான், தனியாக மாட்டிட்டான் நம்மக்கிட்ட. இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாக 37ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி அவங்க செய்த பிளான் என்னென்னா, யோசேப்பை என்ன பண்ணிடணும், கொலையே பண்ணிடணும். என்ன பண்ணிடணும்? கொன்னுடலாம் அவனை கதையை முடிச்சிடலாம். உங்கள் கதையை முடிக்கிறது கூட நிறைய நேரம் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா? என்னங்க அதானே உண்மை. ஆனால் கர்த்தர் இன்று வரை ஜீவனோடு வச்சிருக்கிறார். நல்ல கரங்களை ஒருத்தர் ஆமீன்னு சொல்லுங்கள். உங்கள் கதையை முடிக்கிறதுக்கு பிசாசு எவ்வளோ திட்டம் தீர்மானம்லாம் கொண்டு வந்தான். உங்கள் கதையை முடிக்கவே சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். என் கதையை முடிக்கவே முடியாதுங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறார். என் கதையை முடிக்கணும்னா அவர் மட்டும்தான். என் கதையை எண்டு போடுறவர் யார்? கர்த்தர் ஒருத்தர் தான். மற்ற யாரால எண்டு சொல்லுங்கள், எண்டு போட முடியாது. ஆமேன். இப்போ இவங்க என்ன பண்ணாங்க, யோசேப்புக்கு ஒரு எண்டு போட்டுடலாம், முடிவு கட்டிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு ஒரு பிளானும் பண்ணுறாங்க. ஆனால் ரூபன் என்ன செய்கிறாரு, மூத்த அண்ணன், வானாப்பா அவனை கொல்லாதீங்கப்பா, அப்பாவுக்கு ரொம்ப பிரியமான பையன், அவனை கொல்ல வேண்டாம், வேற ஏதாவது ஒரு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அதன் விளைவு என்ன நடக்குது பாருங்க. 24, 25 வசனம். 23, 24 வாசிங்க. ஆதியாகமம் 37, 23, 24. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்திக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கழற்றி, ஏன்னா அவங்க கண்ணை உறுத்தினது அதான். 10 பேருடைய கண்ணை எது உறுத்திட்டு இருக்குது? நீ நல்ல தேவனால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற பாரு, அதுதான் பிசாசின் கண்களுக்கு உறுத்தல்.
நீ நல்லா இருந்துடக்கூடாது, தேவன் உன்னை ஆசீர்வச்சிடக்கூடாது, உன் ஆசீர்வாதத்தை பிடுங்கணும், உன் ஆசீர்வாதத்தை உன்கிட்ட இல்லாதபடி, இல்லைன்னா அந்த ஆசீர்வாதத்திலிருந்தே உன்னை வெளியில் எடுத்துடணும். இப்படி நினைத்து கிரியை செய்கிறவன் தான் யார்? உனக்கு எதிரான ஆயுதமாகிய பிசாசு. இப்படி ஒரு ஆயுதம் இருக்குது. வாழ்க்கையில் நினச்சிக்கிட்டே ஓடுங்க. சும்மா யாருமே இல்லைன்னு மார்த்தட்டிக்கிட்டு ஓடாதீங்க. எனக்கு எதிராக ஒரு பிசாசு இருந்துகிட்டே இருக்கிறான். அவனுக்கு என்னை குறித்து ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கு. அது என்னை குறித்து ரொம்ப உறுத்தல் பிசாசுக்கு. அதனால தான் நான் ஊழியத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். நல்ல இடத்துல என்னை துரத்தி விட்டுருக்குறாங்க. அது பிசாசின் ஒரு உறுத்துதல். நான் கவலைப்பட்டதே கிடையாது. இந்த கர்த்தர் நம்மளை உட்கார வச்சிருக்கிறாரா? எங்கே வேணாலும் நம்மளை உட்கார வைப்பார். ஆமேன். அவர் நடத்துகிறாரு. நம்மளை துரத்துற சமூகம், நம்மளை வெறுக்கிற ஜனம் கவலையே படக்கூடாது. நம்மளை நேசிக்கிறதுங்க ஆண்டவர் யாராவது வச்சிருப்பார். நம்ம கூட சப்போர்ட்டிவாக யாராவது ஆண்டவர் வச்சிருப்பார். வச்சிருக்க மாட்டாரா? கண்டிப்பாக மனுஷர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவார். இப்போ என்ன ஆகுது? முதல்ல அவனுடைய பலவர் நங்கி, அதான் அவன் கண்களுக்கு உறுத்தல். நான் இப்போன்னு சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை இப்படியாகிலும் உன் மேலே இருக்கக்கூடிய அந்த அலங்காரத்தை, அந்த மகிமையை சில நேரங்களில் பிசாசு பிடுங்க பார்க்கலாம். பிடுங்கிட்டானா இல்லை ஏவாள்கிட்ட இருந்து, ஆதாம்கிட்ட இருந்து. உனக்கு தேவன் இவ்வளோ மகிமையை கொடுத்தாராம், உனக்கு இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியமா, அதெல்லாம் பிடிங்க என்ன பண்ணிட்டான்? ஆதாம் ஏவாளை நிர்வாணமாக்கிட்டான். இப்போ இவங்களும் அதான் செஞ்சாங்க. அவன் அங்கியை கடற்றி, அவமானம் தானே, ஒரு அவமானப்படுத்துறதுக்கு அடையாளம் தானே அது. ஏங்க, ஒருத்தருடைய ஆடையை பிடித்து இழுக்கிறதோ அல்லது அவங்க அதை பலவந்தப்படுத்த ஒரு அவமானப்படுத்துறது தான் அவங்கள அது. அப்போ முதல் யோசிப்ப என்ன பண்ணுறாங்க? அவமானப்படுத்துகிறாங்க. அதுலேயே அவங்க உள்ள என்ன ஆகிட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டேஜில் யோசிச்சு பாருங்க. அதுலேயே உள்ள செய்கிறது யாரு? சொந்த சகோதரர்கள். உள்ள கலங்கி இருக்கும், கண்களில் கண்ணீர் வந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்க, அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. என்னதுங்க, ஒருவேளை நான் நினைக்கிறேன் வெட்டி வச்சிருந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்தார்கள். ஒரு காலம் வந்துச்சு, அவர்கள் அந்த வெறும் குழிக்குள்ள போட்டாங்க. குழிக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பானா? நல்ல மால் இருக்குது, நல்ல சூப்பர் ஒரு ஸ்டோர் இருக்குது, குழிக்குள்ள ஜாலியாக உள்ள டூர் போயிட்டு வரலான்னு போயிருப்பானா? இப்படியும் அசைய முடியாது, இப்படியும் அசைய முடியாது, முன்னையும் போக முடியாது, பின்னையும் வர முடியாது. அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு அனுபவம். இப்போ குழிக்குள்ளேருந்து அழுதுருப்பான்ல, என்னை யாரோ செய்தால் கூட பரவாயில்ல பிரதர், என் சொந்த சகோதரர்கள், என் சொந்த சகோதரர்களே என்னை கொண்டு குழியில் போட்டாங்களே பிரதர். அதை நினைக்கும் பொழுது உள்ள அழுதுருப்பான், உடைஞ்சிருப்பான், அழுதுருப்பான். கர்த்தர் அவன் கண்ணீரை கண்டார். ஆமென். பின் என்ன செய்கிறாங்க? அவனை ஒரு எகிப்தியர் கையில் விற்று, அப்புறம் எடுத்து தூக்கி எகிப்தியர்களை விற்று போட்டு ட்ரெஸ்ஸை கூட கொடுக்கல அவனுக்கு. அதை எடுத்துக்கிட்டு வந்து அதில் ஒரு ஆட்டினுடைய ரத்தத்தை தெளித்து அப்பா கிட்ட கொண்டு வந்து மிருகம் அடித்து போட்டுருச்சு, ட்ரெஸ்ஸை தான் பார்த்தோன்னு ஒரு பொய்யை சொல்லி அப்பாவை நம்ப வச்சுட்டானுங்க. இதுதான் உலகம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சும்மா உலகத்தை நம்பி நம்பி சார்ந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லையே ரவுண்ட் அடிக்கிறது பார்த்துங்க. ஒரு நாளைக்கு கலட்டி விட்டு துரத்திடுவாங்க நம்மளை. ஏடா பாஸ் இப்படிலாம் பேசுகிறான்னு நினைக்காதீங்க, ஜாக்கிரதையாக இருங்க. அதுக்காக யாரோட பழக வேணான்னு நான் சொல்லலை. எங்கேயுமே எந்த இடத்திலும் சரியாக நிற்க பழகுங்க. இப்போ அடுத்து என்ன ஆச்சு? எகிப்தியர்களை விட்டுறாங்க. அவன் கொண்டு போய் என்ன பண்ணான்? ஒரு எகிப்தியர்கள் போத்திபார்ன்ற ஒரு எஜமான் கையில் வித்துட்டு போயிட்டானுங்க. அவனுங்க வாங்கின பொருள் மாதிரி எடுத்து வித்துட்டு போயிட்டானுங்க. அங்கே இவன் என்னவா இருந்தான்? அடிமையாக இருந்தான். ஆனாலும் அந்த போத்திபார் கண்களிலோ தயவு கிடைக்க பண்ணி அங்கே அவனுக்கு எல்லாம் ஒரு போஸ்டிங் கிடைக்குது. ஆனாலும் போத்திபாரின் மனைவியால் பொய் குற்றம் சாட்டப்பட்டு இப்போ நேரம் எங்கே வரான்? சிறைச்சாலை. செய்யாத குற்றத்துக்குரிய ஒரு தண்டனை. எல்லாம் சொல்லுங்க, செய்யாத குற்றத்திற்கு. நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்துக்கு உங்களை தண்டனை கொடுத்தா உங்கள் மனசு எப்படி இருக்கும்? உடஞ்சி அழுதுருவீங்க. நான் செய்திருந்தா கூட பரவாயில்ல பிரதர், செய்யாத உண்மையில் ஒரு குற்றத்திற்காக இன்றைக்கு சிறைச்சாலையில் கிடக்கிறேன். சிறைச்சாலைன்னா சும்மா விளையாடுற இடமா? காலையில் எழுந்து வீட்டில் எழுந்திருக்கிற மாதிரி பெட் காஃபி கொடுப்பாங்களா? எத்தனை பேர் காலை பெட் காஃபி சாப்பிட்டீங்க? யாரும் சாப்பிடலையா? பெட் காஃபின்னா என்ன தெரியுமா? பல்ல விளக்காமல் குடிக்கிற காஃபி. அது பேர் தான் என்னது? ஆமாம், நிறைய புருஷன் பொண்டாட்டி கெடுத்து வச்சுருக்காங்க. என் மனைவிக்கு நான் தினமும் பெட் காஃபி கொடுக்குறேன், பல்ல விளக்கிட்டு கொடுப்பா, கொஞ்சம் எழுந்து பல்லையாவது விளக்கட்டும், என்னங்க கொஞ்சம் எழுந்திருக்கட்டும், எழுந்து வா, போதகர் உன்னை அழைக்கிறார், வந்திருக்கிறார், எழுந்து வா.
மார்த்தா சொல்றா மரியாள் கிட்ட, முதல்ல எழுந்து வா, படுக்கை விட்டு எழுந்துரு. முதல்ல படுக்கையிலே படுத்துக்கொண்டே காஃபி ரெடியா? எத்தனை பேர் கேட்குறீங்க? படுக்கையில் படுத்துக்கொண்டே காஃபி ரெடியா? அப்படிலாம் அங்கே ஒன்றுமே கிடையாது. சிறைச்சாலையில் 5 மணிக்கு வருவாங்க, லெட்டி எடுத்து தட்டுவாங்க, எழுந்துரு எழுந்துரு எழுந்துரு, எழுந்து வந்து எல்லாரும் வரிசையில் நில்லு. ஜெயிலுக்கு போன மாதிரியே பேசுகிறாரு. நான்லாம் போனதில்லை, சில சொல்கிறத கேட்டு சொல்கிறேன். அப்புறம் என்ன நினச்சி போகிறீங்க? என்ன போயிட்டுக்கிட்டு வந்துருப்பாரா ஒரு 10 நாள் 5 நாள் அப்படின்ட்டு. சேர்லாம் ஒழுங்காக போடுங்க, சேர்லாம் அப்படி வளையக்கூடாது, ஒழுங்காக போடுங்க, எல்லாம் நீட்டாக போடுங்க, சேர்லாம் நல்லா ஒழுங்காக வைங்க. ஆகையினால் சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டார். இப்போ யோசேப்பு எங்கே போயிட்டாரு? சிறைச்சாலை. இப்போ உள்ளே போய் அங்கேயும் என்ன இருக்குது வாசிங்க, 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலையில அவனை ஒப்புவித்தான். அடுத்து சிறைச்சாலைக்கு போயாச்சு, அங்க கொடுமை அனுபவிக்கிறான். சரி, அங்கேயும் தேவன் அவன் கூட இருந்து அவன் அழுகையின் பலனை தர்றாரு. அங்கேயும் அவனுக்கு என்ன கிடைக்குது? நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்குது. சரி, என்னதான் நீங்க எவ்வளவு இருந்தாலும் சிறைச்சாலை தானே, ஒரு விடுதலையே வாழ முடியாது. இப்போ அடுத்து என்ன நடக்குது? பானபாத்திரக்காரன் அவனுடைய சொப்பனத்துக்கு ஒரு விளக்கம் சொல்றான் யோசேப்பு. அது நடந்துருது. அவன் என்ன சொல்லிட்டு போறான்? யோசேப்பு என்ன சொல்றான் அவன்கிட்ட? நீ போனினா கொஞ்சம் பார்வோன்ட்ட என்னை பற்றி சொல்லி என்னை கொஞ்சம் விடுதலையாக்குப்பா. ஏன்னா நான் ஒரு குற்றமும் செய்யலை, குற்றமில்லாமலே நான் என்ன பண்ணுறேன், தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? அந்த அந்த வசனம் வாசிங்க, 40:23, ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரன், அந்த பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். உலகம் உன்னை மறந்துடும், நீ நினைச்சு அழுதுட்டு இருப்ப. எவ்வளோ என்னை மறந்துட்டாங்களே பிரதர், எவ்வளோ நன்மை செஞ்சேன பிரதர், எவ்வளோ அவங்களுக்காக நான் சப்போர்ட்டாக இருந்தேன் பிரதர், ஆனால் என்னை மறந்துட்டாங்க இல்லைங்களா? அழுதுருக்கிறீங்களா? நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்கெல்லாம் உங்களை மறந்த பொழுது உங்களுக்கு ஏற்படுகிற கண்ணீரின் வலி வேதனையாக இருக்கும். இப்போ யோசேப்பு எப்படி இருந்திருப்பான்? நான் அவனுக்கு சொப்பனத்தை சொல்லி கலங்கி கொண்டிருந்தவனை தேற்றி அவனை நிறுத்தி, நீ போ உனக்கு நடக்கும்னு சொன்னேன். அதன்படியே இன்றைக்கு பார்வோன் பக்கத்தில் நிற்கிறான். ஆனால் அந்த யோசேப்புன்னு ஒருத்தனை அவன் நினைக்கவே இல்லையே. ஆனால் ஆண்டவர் மனுஷர் மறந்தாலும் ஒரு மறக்கிறவர் அல்ல. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை வருஷம் அப்படி இருக்கிறான் தெரியுமா? 2 வருஷம். என்னதுங்க? 2 வருஷம். 41ஆம் அதிகாரத்தில் இருக்கு, முதல் வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு ஒரு குற்றமும் செய்யாம, ஒரு அநியாயமும் செய்யாம, ஒரு தப்பும் செய்யாம சிறைச்சாலை 2 வருஷம் பாடுபடுறான், கஷ்டப்படுறான். ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் சந்தோஷமான அப்பா கூட நல்ல மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்த யோசேப்பு. இதெல்லாம் என்னதுங்க? கண்ணீரின் பாதை, அழுகையின் பள்ளத்தாக்கு. உருவ நடக்கிறார்கள், போறான். ஆனா இப்பதான் அவனுக்கு ஆண்டவர் அவன் எங்கெல்லாம் கண்ணீரால் விதைத்தானோ அந்த குழியிலேயும் அந்த அவமானத்திலேயும் அந்த போத்திபார் வீட்டிலேயும் அவனை பிடிச்சி அவனை ரொம்ப கேவலமாக நடத்தி கொண்டு வந்து ஜெயிலில் தள்ளி அவனை எவ்வளவு அவமானப்படுத்தினான். சிறையில் 2 வருஷம் அவன் வடித்த கண்ணீர், அவன் அடைந்த அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் வைத்த ஒரு பலன் என்ன தெரியுங்களா? பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான், எகிப்தே கலங்கினது, பார்வோனுடைய அரண்மனையை கலங்கினது. யார் அவன் சொப்பனத்துக்கு பதில் சொல்ல? அப்பொழுதுதான் தேவன் அந்த பானபாத்தகன் வாயை திறந்தார். ஆமீன் சொல்லுங்க. அவன் வாயை திறந்தவுடன் அவன் சொல்றான், எஜமானே, ராஜாவே, எனக்கு ஒருவனை தெரியும், அவன் ஒரு வித்தியாசமானவன், அவன் சிறையில் இருக்கிறான், அவன் எனக்கு சொன்னபடியே எனக்கு நடந்தது, போய் அவனை எடுத்து தூக்கி கொண்டு வாருங்கள் சொல்லி யோசேப்பை கொண்டு வந்து யாரும் நிறுத்தினாங்க? பார்வோன் கண்ட சொப்பனத்தை அப்படியே தெளிவாக அழகாக ஞானமுள்ளவனாக சொல்றான் பாருங்க. அவ்வளவு துயரத்தில் நடந்து வந்தவன், துக்கத்தில் நடந்து வந்தவன், கண்ணீரில் நடந்து வந்தவன். அதுதாங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம், அதுதான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தேவனுக்குள்ள உறவு. ஆமென். நீங்க எவ்வளவு அழுதாலும் தேவன் முகத்தை பார்க்காம இருக்காதீங்க, அவரோடு கூட நெருங்கி போகாம இருக்காதீங்க, அவரோடு கூட பேசாம இருக்காதீங்க. ஆண்டவரோட கோச்சிக்கிட்டு, ஆண்டவரை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, உங்க முகத்தை கூட பார்க்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா நீ இன்னும் உலகத்தில் மோசமா போயிடுவ. அழுதாவது அவரை பாரு, துக்கத்திலேயாவது அவரை பாரு, புலம்பியாவது அவரை பாரு. அவரை பார்க்கறதுல நீ முன்மாதிரியா இருந்தீன்னா அவர் இந்த உலகத்தில் உன்னை முன்மாதிரியா மாத்திடுவார். அல்லேலூயா.
இப்போ பார்வோன் பார்க்குறான், இவன் சாதாரணமான ஆள் இல்லைப்பா. வாசிங்களேன் 41ஆம் அதிகாரம் 38லேருந்து வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பார்வோனுக்கு எப்படிங்க தெரியும் தேவ ஆவியெல்லாம்? சொல்லுங்க, எப்படி தெரியும்? அவனை பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு, இவன் சாதாரணமா இல்லை, இவனுக்குள்ள ஒரு தேவனுடைய ஆவி இருக்கிற, இவன் வணங்குற கடவுளுடைய ஆவி இருக்கிறார். ஆமென். இவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறது. தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல 44 வரை வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக ஆக்கினான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆமென் சொல்லுங்க. இதுதான் என்னது? கம்பீரமாய் சுமக்கிற அரிக்கட்டுகள். அதுக்கு முன்னாடி அனுபவிச்சதெல்லாம் அல்லித்து விதையின் கண்ணீர்கள். தூவிக்கிட்டு போறான், அறியாத ஒரு தேசம். இப்ப பார்வோனுடைய வாயிலிருந்து என்ன வருது? நான் சும்மா உட்கார்ந்துருக்கிறேன், நீ தேசத்தை ஆளு. சில நேரங்கள்ல ஆண்டவர் உங்களை அப்படித்தான். ஆனாலும் எல்லாம் சொல்லுங்க, ஆனாலும் தான் அறுத்த, சொல்லுங்க, தான் அறுத்த அரிக்கட்டுகளை சுமந்து கொண்டு எப்படி வருவானா? கம்பீரத்தோட திரும்பி வருவான். அப்படிதான் இப்ப அரண்மனையில் கம்பீரமான ஒரு ஆளா தேவன் அவனை வைக்கிறார். பார்வோன் பார்த்த பொழுது இவன் தான்பா கம்பீரமான ஆளு, இந்த எகிப்து ஆளக்கூடிய அறிவாளி. ஆமென் சொல்லுங்க. உங்களை அப்படி நினைக்கணும் இந்த தேசம். நீங்களே என்ன செய்யக்கூடாது, நான் ஒன்றுத்துக்குமே உதவாத ஆள். அது இருந்தோம் ஒரு காலத்தில், உண்மைதான், அப்படி இருந்தது உண்மைதான். ஆனால் தேவன் இப்படி உங்களை இப்போ மாற்றிட்டார. இப்போ உங்களுக்குள்ள அந்த ஸ்பெஷல் இது இருக்குதே, என்ன இருக்குது? அனாயிட்டிங் இருக்க, ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை உடையவங்களா இருக்கிறீங்களா? எதுக்கு அபிஷேகம் உங்களுக்கு? சும்மா குதிக்கிறதுக்கு மாத்திரமா? இல்லைங்க, காரியங்களை செய்யணும். பேசுகிறான் பாருங்க, வாயை திறந்து. பார்வோன் அரண்மனையில் யோசேப்பு சொல்ல சொல்ல பார்வோன் இருதயமே தெளிவாகுது. இன்னொருத்தர் இருதயம் தெளிவாகணும். சொல்லுங்க, இன்னொருத்தர் இருதயம் தெளிவாகணும். அப்படி தெளிவாக்கி என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க, தெளிவாக்கி என்ன பண்ணணும்? சொல்லுங்க, மற்றவர்களை அவங்க உங்களை பார்த்து சொல்லணும், நீ சாதாரணமான ஆள் இல்லை. யோசேப்பு கிட்ட சொன்னான்ல, நீ சாதாரணமான ஆள் இல்லை. ஒரு அதனால தான் அவர்களுக்குள் ஒரு ஜெய கம்பீரம் இருக்கிறது. என்ன இருக்குதா? ஆமா, ஜெய கம்பீரம் உள்ள மக்கள். யார் சொல்ற தெரியுமா? பீலேயாம் சொல்றான் இஸ்ரேல் மக்களை பார்த்து, ஜெய கம்பீரம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்குள் இருக்கிறது. அப்போ யோசேப்பு முதல்ல அழுகையின் அந்த பள்ளத்தாக்கு, அந்த அழுகையின் விதைகள் எல்லாம் அவன் கடந்து வந்து இப்போ என்ன செய்கிறான்? அந்த எகிப்தில் அவன் உயிருள்ள நாள் வர அவன் தான் அநேகருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறான். அதான் என்னது? கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் இப்போ கம்பீரமாக இருக்க வைக்கிறார். அவனை தூக்கி உன் அரிக்கட்டுகளை நீங்கள் சுமக்கிறவர்களாக இருப்பீங்க. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்களுக்கு ஒரு சொந்த தேசம் கிடையாது. அடிமைகளாக எங்கே இருந்தாங்க தெரியுமா? எகிப்தில் 430 வருஷம். எத்தனை வருஷம்? 430 வருஷம். ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நம்மளாவது இங்கே ஏதாவது சொந்த இடங்கடா வாங்கிட்டு நிம்மதியாக வீடை கட்டிக்கிட்டு என் வீடு என் சொந்தம்னு வாழ்கிறோம். அவங்களுக்கு அது கூட கிடையாது. அவங்க எப்படி வாழணும்? சொல்கிற இடத்துல தான் வாழணும். சொல்கிற அவங்களுக்குன்னு தண்ணி ரேஷன் கடை, அதில் என்ன கொடுக்குறாங்களோ அதைத்தான் அவங்க வாங்கி சாப்பிடணும். அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க விரும்புகிற இடத்துக்கு போக முடியாது. புரியுதுங்களா? கோசேன் நாட்டில் இருந்தாங்க.
அதை நாட்டை விட்டா வேற, அந்த எகிப்தில் இருக்கிற அந்த இடத்த விட்டா வேற இடம் போக முடியாது. உள்ளுக்குள்ளவே பழுகி பெருகிறாங்க. 6 லட்சம் புருஷர்கள், 6 லட்சம் புருஷனுக்கு மனைவி. அந்த காலத்தில் தான் டபுளாக இருந்துச்சு. 12-13 லட்சம் இருந்திருக்கும் மனைவிகளை. இப்போல்லாம் ஆண்டவர் பொருளை கண்ட்ரோல் பண்ணி எல்லாம் ஒன்றோட ஒன்றா இருன்னு கொஞ்சம் லிமிட்டாக குறைச்சி வச்சிருக்கிறாரு. பழைய ஏற்பாடு மாதிரி இருந்துச்சு. நான் எல்லாம் என்ன பார்க்குறீங்க? அது சொல்கிற கணக்கு சொன்னேன், நீங்கள் எதை நினச்சிக்க போகிறீங்க? சமயத்தில் ஒரு டிவி நியூஸ் பார்த்தேன். ஒரு பெண் வந்து 5 கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். ஒரு ஆம்பளை வந்து 5 கல்யாணம் பண்ணால் கூட சரி போர் சரி பண்ணிட்டாங்கன்ட்டான்னு சொல்லலாம். ஒரு பெண்ணே 5 பேரை கல்யாணம் பண்ணுறாங்கன்றது இமாலய சாதனை. அதெல்லாம் பெரிய ரெக்கார்டு அதெல்லாம். என்னங்க? ஆமாம், அப்படி உலகம் இப்போ சரிசமாக போயிட்டுருக்குது. நீங்கள் என்னங்கடா, நாங்கள்லாம் உங்களை விட பயங்கரமான ஆளுங்கடான்ற மாதிரி இப்போ அவங்களுக்கு திறமையில் வளர்றாங்க. நீ எகிரி அடித்தா உன்னை விட நான் எகிரி அடிக்கிற ஆள்றான்ற மாதிரி இப்போ அவங்களும் பயங்கர ஃபோர்ஸாக போயிட்டுருக்குறாங்க. அதனால் இப்போ யாரையுமே கணிக்க முடியல. இப்போ எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு. யார் என்னன்றதை பார்த்தா தான் தெரியுது ஆளை. சரி, இப்போ இவங்க அந்த யாத்திராகமத்தில் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுங்க, வாசிங்க. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து என்ன ஆச்சு அவங்களுக்கு? தவித்து. எல்லாம் சொல்லுங்க, தவித்து. நிம்மதி இல்லை, தவிக்கிறாங்க. எங்க போறதுன்னு தெரியல, வந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்போ வந்தது? யோசேப்பின் மூலமா உள்ள வந்தவங்க 70 பேர். இப்ப 400 வருஷம் கடந்துச்சு. அவர் சொல்லிட்டாரு, 400 வருஷம் உன்னுடைய சந்ததியார் எகிப்தில் உபத்திரவப்படுவார்கள். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆதியாகமத்தில். இப்ப அது நிறைவேறிடுச்சு. தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. பாத்தீங்களா? இப்ப சத்தம் எங்க வரைக்கும் போயிடுச்சு? தேவ சந்நிதியில் வரைக்கும் போயிடுச்சு. இப்ப கர்த்தர் கேட்கிறாரு. கேட்டு என்ன பண்றாரு? யாத்திராகமம் 3:7 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம். என்னங்க ஆலோட்டிகள்? யார் இருந்தது அவங்களுக்கு? ஆலோட்டிகள்னா யாரு? அவனுக்கு வேலையே இவங்க வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு பார்க்குது. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக விட்டு அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பீங்க. வந்து நீ என்ன பண்ணுற, ஒழுங்கா செய், அதை பண்ணு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு நோண்டிக்கிட்டே இருந்தால் நீங்கள் வேலை செய்வீங்க? என்னையா நினச்சிக்கிட்டு இருக்கிற, நான் வேலை செய்வா வானாவா? 10 நிமிஷம் ஒரு முறை வந்தால் நீ பார்த்துக்கிட்டு இருப்ப. அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்தால் கூட பரவாயில்ல. நம்ம நினைப்போம். இந்த ஆளொட்டிகள் என்ன பண்ணாங்க? அவங்கள போய் வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. செங்கலை அறு, மண்ணை எடு, சுடு, நிம்மதியே இல்லை, தூங்க விட மாட்டாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? இதுக்கே 16 மணி நேரம் தூங்கினுக்கிறோம். நம்ம எத்தனை மணி நேரம்? 7 மணி நேரம் தூக்கமே போதும் ஒரு நாளைக்கு. 8 மணி நேரம் அதிகபட்சம். அதுக்கு மேலே தூங்காதீங்க தயவுசெய்து. அதுக்கு மேலே தூங்குனீங்கன்னா டாக்டருங்களே சொல்கிறாங்க அது நோய். என்னது? ஆயத்திலிருந்து சொல்லுங்கள், என்னது அது? இன்னிலிருந்து ஒரு முடிவெடுங்க. 7 மணி நேரத்துக்கு மேலாக அதிகபட்சம் 8 மணி நேரம் நான் தூங்கக்கூடாது. குறிப்பாக சர்ச்சில் வந்து நான் தூங்கக்கூடாது. அது கணக்கில் சேர்த்து அதிகமாகிடும். அப்புறம் ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். அப்புறம் அது பேர் என்னது? நான் சொல்லலை, டாக்டருங்க சொல்கிறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைங்க இருக்கு பாருங்க, தூங்குது. என்னமோ அப்படியே இந்தியா வல்லரசு ஆக்கிட்டு ஓய்வு எடுக்கிற மாதிரி. என்னங்க? அதனால் ரொம்ப தூங்கக்கூடாது. உங்கள் வீட்டில் பிள்ளைங்களை கூட 7 மணி நேரத்தில் தூங்க விடாதீங்க. அடித்து எழுப்புங்க. பாவம் தூங்கட்டீங்கன்னா குழந்தைக்கு நோய் தான் வரும். அதிக தூக்கமும் நோய் தான். புரியுதா? இவங்களை அங்கே இந்த 7 மணி நேரம் தூங்க விடல. இவங்களை அவ்வளவு தவிப்பு, கூக்குரல், கஷ்டம், பாடுகள், கண்ணீர், ஒவ்வொரு குடும்பத்தில் அழுக கர்த்தர் பார்க்குறாரு. ஆபிரகாமுக்கு சொன்னதை நினைவு கூர்ந்தார். எல்லாரையும் கூப்பிடணும். மோசே கூப்பிடுறார், வாப்பா சீனாய் வனாந்திரத்தில். மோசே அழைக்கிறார், போ, 400 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நான் சொல்லும் கானானுக்கு போ. கானான் எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? ஆனால் இவங்களுக்கு கிடைச்ச இன்னொரு சந்தோஷம் என்ன தெரியுமா? பலன், அரிக்கட்டுகள். இவங்க புறப்படுற நாளில் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? வாசிங்க, யாத்திராகமம் 12:35-36 வாசிங்க.
மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இதுவரை அடிச்சு வேலை வாங்கினவனுங்க கேட்டதெல்லாம் கொடுக்காதவனுங்க இப்ப கேட்டவன கொடுக்குறான். ஏங்க அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு கொடுங்க, இதோ எடுத்துக்கிட்டு முதல்ல கிளம்பு, இந்த வைரல் நெக்லஸ் நல்லா இருக்கு முதல்ல இந்த புடி, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இப்படிலாம் நம்ம கிடைச்சா எப்படி இருந்திருக்கும்? நான் ஏங்க ஜிஆர்டிக்கு போகிறேன், நான் ஏன் ஃபண்டு கட்டி மாதம் மாதம் 200 ரூபா என்னங்க ஒரு நகை கடையில் உட்காந்துருந்தேன், நீங்கள் ஏங்க போனீங்கன்னு கேட்காதீங்க. ஒரு சூழ்நிலைக்கு போனேன்னு வச்சுக்கோங்க. என்ன பார்த்தா ஃபண்டு கட்டுறதுக்கு லைனாக வராங்க, 2000 3000 4000 கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தான் நம்ம வீட்டில் தான் சிலதை கட்டி வைக்கிறாங்க, சிலதை உதவுது. கட்டி கட்டி வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம அப்படி சேர்க்குறோம். ஆனால் இங்கே என்ன கிடச்சிது? என்ன வேணும் உனக்கு சொல்லு, இந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கா எடுத்துகிட்டு போ, செயின் பிடிச்சிருக்கா எடுத்துகிட்டு, முதல்ல நீ போனால் போதும். வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கேட்டதை வாசிங்க. கேட்டதை இவ்விதமாய் அவர்கள் கேட்டதை எகிப்தியர் இல்லைன்னு சொல்லல, கொள்ளையிட்டார்கள். எடுத்துட்டு போ, இந்த அள்ளி போ, எடுத்துட்டு போ. நல்ல கருத்து ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கண்ணீரோடு விதைத்தா உங்களை கெம்பீரத்தோடு அறுக்க பண்ணுவார். உங்களை எப்படி அறுக்க பண்ணுவார் சொல்லுங்க. அப்படி அறுப்பேன்னு சொல்றவங்க எல்லாம் அரித்த அரிக்கட்டுகள் எங்க இருக்கும்? உன் தோளின் மேல இருக்கும். அதான் யோசேப்பு கிடைத்த ஒரு அந்தஸ்து, உயர்வு. பிரைம் மினிஸ்டர் ஃப்ரம் எகிப்து, எகிப்தின் பிரதான மந்திரி. எந்த எலெக்ஷன்ல நிக்கல, எங்கேயும் ஓட்டு கேட்கல, யாருக்கும் பணம் கொடுக்கல, யார் காலையும் விழல, யாருக்கும் தோசை சுட்டு கொடுக்கல, யாருக்கும் வடை சுட்டு கொடுக்கல, யாருக்கும் அயன் பண்ணல, யாரும் வீட்டு வாசலையும் சாணி தெளிக்கல. செய்கிறாங்களா இல்லையா நம்ம ஆளுங்க? என்னங்க நம்மளை அதை பார்த்து மெய் சிலிர்த்து ஐயாவுக்கு தான் என் ஓட்டு, ஏனென்ற ஐயா வந்து என் கடையில் தோசை சுட்டார், ஐயா வந்து வடை போட்டார். நீங்கள் அவர் எம்எல்ஏ பிறகு ஒரு நாள் கூப்பிட்டு தோசை சூடு சொல்லுங்களேன், கன்னத்தில் சுடுவார். யாரை பார்த்து தோசை சுட சொல்லுகிறாய்? ஐ ஆம் ஃப்ரம் எம்எல்ஏ. அது மேன் ஆஃப் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ், நான் சட்ட பிரதிநிதி. அப்போ செய்வாங்களா? செய்வாங்கன்றீங்க? உன் ஓட்டை வாங்குற வர உனக்கு என்ன வேணாலும் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கணுன்னா நீ எங்கே போய் நிற்கணும்? கையை கட்டிட்டு ஐயா வீட்டு வாசலில் நிற்கணும். அது உலகம், அப்படி தான் நடக்கும். இங்கே எதுவுமே இல்லாத ஒருத்தர் ஆனால் யோசேப்பு தான். இவங்கள பாருங்க, சம்பளமே கொடுக்காத அவ்வளோ காலம் கஷ்டப்படுது வேற சொன்ன தான் பண்ணுறாங்க எல்லாம். அள்ளி அள்ளி கர்த்தர் சொல்லியிருந்தார் மோசே கிட்ட, நான் அவன் கண்ணெல்லாம் திறக்கிறேன், யாரெல்லாம் உங்களுக்கு கண்ணை மூடணும் கண்ணை கர்த்தர் திறப்பார். ஆமேன்னு சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. இல்லைன்னு சொல்ற வாய் உனக்கு தரும்னு சொல்லும். அல்லேலூயா. உனக்கு இல்லைன்னு மறுக்கிற நாவுகளை கர்த்தர் தொடுவார். அவங்க என்ன செய்வாங்க? உனக்கு அதை தருவேன்னு சொல்லுவார். அப்புறம் மாத்திரம் என்ன, மோசே சொல்றாரு பாருங்க, அவங்களுக்கு ஒரு அருமையான வார்த்தையை 8ஆம் அதிகாரம் 7-9 வாசிங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7-9 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். நல்ல ஏரிகள் உள்ள தேசம். அது கோதுமையும், அங்க என்ன இருக்குது? கோதுமை, அப்புறம் வார்கோதுமையும், இன்னும் குவாலிட்டி வார்கோதுமை, அப்புறம் திராட்சை செடிகளும், அப்புறம் நல்ல திராட்சை செடிகள், அத்தி மரங்களும், அப்புறம் நல்ல அத்தி பழங்கள், மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். மாதுளம் செடிகள், அதெல்லாம் ஒலிவ மரங்களும், நல்ல ஒலிவ மரங்களும், எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். பாத்தீங்களா? அந்த தேசத்துல என்ன கிடைக்குது? மாதுளம், எண்ணெய், தேனு, அப்புறம் எல்லாம் இருக்குது. அத்தி பழத்துல இருந்து எல்லாம் இருக்குது. நீ அந்த நல்ல அடுத்து வாசிங்க. 9 வரைக்கும் வாசித்தாச்சா? அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். உனக்கு குறைவுபடாதுமான தேசம், நல்ல தேசம். இதான் நீ உன் தோளில் இருக்கக்கூடிய நல்ல அரிக்கட்டு. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் நான் எவ்வளோ அழுதனோ? அழுதவங்களாம் சொல்லுங்க, அழாதவங்க சொல்லாதீங்க. அழுதவங்களாம் சொல்லுங்க, எவ்வளோ முறை அழுதுருப்பீங்க. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வேதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த சோதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள்,
நீர் என்னை பார்க்க மாட்டீரா, கண்ணோக்க மாட்டீரா அப்படின்னு எத்தனை பேர் புலம்புனீங்களோ இன்னைக்கு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தான் பேசுறாரு. நீ அரிக்கட்டுகளை சுமக்கும் காலம் வருகிறது. அல்லேலூயா. நீ அரிக்கட்டுகளை சுமப்பாய், நீ கெம்பீரத்தோடு சுமப்பாய். நீ அழும் பொழுது உன்னை கண்டவர்கள் உன் கெம்பீரத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆமென். இப்போ என்னாச்சு? மூபாகம் சொல்றாரு, நீங்க போற தேசம் எப்படி அவன் பார்க்கவே இல்லை, ஆனா சொல்றான் ஏரி இருக்குது, குளம் இருக்குது, நீர் இருக்குது, நிலம் இருக்குது, எல்லாருக்கும் சொந்த வீடு. அங்கே ஒருத்தரும் வாடகை இருக்க மாட்டீங்க, எல்லாம் சொந்த இடத்த உங்களுக்கு கொடுக்க போறாரு ஆண்டவர். இன்னொரு வார்த்தையும் சொல்றான் பாருங்க, அதே உபாகமம் 26:6-9 வாசிங்க. உபாகமம் 26:6-9 வரைக்கும் டக்குனு வாசிங்க. எகிப்தியர் எங்களை ஒடுக்கி எங்களை சிறுமைப்படுத்தி எங்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தின போது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் நோக்கி கூப்பிட்டோம். கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு எங்கள் சிறுமையும் எங்கள் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் பார்த்து. ஆண்டவர் பார்க்கறாரா? அவங்கள ஒடுக்கத்துல கண்ணீர் விடுறீங்களா? சிறுமையில் கண்ணீர் விடுறீங்களா? வருத்தத்தில் கண்ணீர் விடுறீங்களா? ஆண்டவரே, நான் இன்னும் எத்தனை காலம்தான், இன்னும் எத்தனை காலம் நாதா பாடுறாங்கல்ல, இன்னும் எத்தனை காலம் பாடுகளோ தேவா, இல்லை இன்னும் எத்தனை காலம், என்னது கஷ்டமோ தேவா, இன்னும் எவ்வளோ காலம் பட போறேன்னு தெரியலையே. இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்கள் சார்பில் இருக்கிறார். உன்னை கம்பீரமான அரிக்கட்டுகளை சுமக்கிறவளாக நிரப்புவார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்றேன், எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை அப்படி சுமக்க பண்ணுவீர். எங்கள் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும் கண்ணீரையும் கண்ட தேவன் அல்லவோ. அல்லேலூயா. உன் கண்ணீரை கண்ட தேவன் உனக்கு மனதுருகுவார், உன்மேல் இரக்கம் பாராட்டுவார். அல்லேலூயா. எதை கண்டும் கலங்காதீங்க. இப்ப என்ன சொல்றான்? இதெல்லாம் பார்த்த கர்த்தர் எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி. எங்களை எங்கிருந்து புறப்பட பண்ணினாரு? அடிமை தேசத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, பாடுகளிலிருந்து. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து. சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க, உங்க அனுபவத்தை தானே சொல்றீங்க. இவ்வளவு கஷ்டத்தின் நெருக்கம் இல்ல, எவ்வளோ நாள் நான் அழுதது யாருக்கும் தெரியாது பிரதர். அவ்வளோ அழுது இருக்கிறேன் இல்ல. தண்ணீர்ல மீன் அழுகிற மாதிரி, தண்ணியில மீன் அழுதா ஒருத்தருக்கும் தெரியாது, அந்த மாதிரி யாருக்குமே தெரியாத. நீங்க போய் பார்த்தீங்களா பாஸ்டர் தண்ணியில மீன் அழுதுனா? என்ன கேட்காதீங்க, ஒரு உதாரணம் சொன்னேன். என்ன அப்படி அழுது இருக்கிறேன், ஓன்னு அழுது இருக்கிறேன். அழுதவங்களாம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கம்பீரமான எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இல்லையா? அப்போ சொல்றான், வாசிங்க தொடர்ந்து. எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும். இதான் ரொம்ப முக்கியம். என்னதுங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகி இந்த தேசத்தை சொல்லுங்க. பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க, வாழ்க்கை. என் லைஃப் எப்படி இருக்கும்? பாலும் சொல்லுங்க, பாலும். நான் ஊழியத்துக்கு ஆரம்ப காலம் வந்ததில் ஒரு சாட்சி சொல்கிறேன். அப்போல்லாம் நாங்கள் பால் கடனுக்கு தான் வாங்குவோம். பசும்பால் வீட்டில் மாதம் ஒரு முறை பணம் கொடுக்கணும். ஒரு மாதம் காசே இல்லை. பால்கார் 2 முறை கேட்டு போயிட்டார், அவமானமாக போச்சு. அன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுத்தோம், இனிமே காசு இருந்தால் பால் வாங்கி காப்பி குடிக்கிறோம், இனிமேல் கடன் வாங்கி காப்பி குடிக்கக்கூடாது. தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணோம். அவரை கூப்பிட்டு இந்த நிமிஷத்து வரை உங்கள் செட்டில் எவ்வளோன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு கொடுத்துட்டோம். காசு வந்தப்போ இந்த நாள் வரை, அது எத்தனையோ வருஷங்கள் கடந்து போச்சுங்க, இந்த நாள் வரை காசு கொடுத்தா பால் வாங்கி நாங்கள் குடிக்கிறோம். பாலுக்கு ஒரு குறைவும் கிடையாது. அப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்குறதுக்கே காசு இல்லை. இப்போல்லாம் 2 பாக்கெட்டு 3 பாக்கெட்டு வாங்குற அளவுக்கு தேவன் ஆசீர்வச்சிருக்கிறார். ஏன் பாஸ்டர் காசு அதிகமாக இருக்குதா? அப்படி இல்லை.
தேவன் ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதை சொல்றது கூட சேர்த்தா பயமா இருக்குது. பாஸ்டர்ட்ட காசு அதிகமாகிடுச்சு போல, 2-3 பால் பாக்கெட்டா வாங்குறாராம. சரி, நீங்க வந்தீங்கன்னா உங்களை விரும்பி அனுப்பலாமா? அதுக்கு தான் வாங்கி ரெடியாக வைப்போம். திடீர்னு வருவாங்க யாராவது நம்மளை பார்க்கறதுக்கு. அமேன். வாங்கி அது அந்த நோக்கத்தோடு தான் நான் வாங்குவேன். யாராவது வருவாங்க திடீர்னு, அவங்களை சும்மா அனுப்ப முடியாது, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி 2-3 பாக்கெட்டை வாங்கி ஃப்ரீசரில் போட்டு வைப்பேன். அன்றைக்கு ஒரு 1/2 லிட்டர் பால் கூட நம்ம வழி இல்லாமல் இருந்தோம் எகிப்தில். இப்போ இயேசுவை நம்பி வந்தோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ என்ன தேசத்தில் வந்திருக்கிறாங்க? எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சும்மா போட்டு புலம்பக்கூடாது. அல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் மக்களுடைய கண்ணீரினுடைய விதைகள் என்னங்க? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் அரிக்கட்டுகள். 3வது ஒருத்தரை சொல்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தில் இவள் பேர் அன்னாள். இவ பிரச்சனை என்னன்னா, இவளுக்கு குழந்தை இல்லை. இவ புருஷனுக்கு இவன் மேலே ரொம்ப அன்பு. என்ன, பிள்ளை இல்லாததுனால இவளுக்கு அவமானம். முதல் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். சரி. இவள் அவளை மனமடிவாக்குவாள். இவள்னா யார் தெரியுமா? இவள் அவளை மனமடிவாக்குவாள்னா யாரு? 2 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த வசனத்தோட வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில். இல்ல, இந்த மனமடிவாக்கலுக்கு முன்னாடி என்ன போட்டுக்குது? இவள் அவளைன்னா யாரு? அன்னாளுக்கு ஒருத்தி இருக்கிறா. அந்த காலம். அவள் பேர் பெனின்னாள். அந்த பெனின்னாள் என்ன பண்ணுவோம்? அவளுக்கு பிள்ளைங்க இருந்துச்சு. அன்னாளை பார்த்து, நீ என்னத்துக்கு வேஸ்ட், நீ யாரு? வேஸ்ட். உங்களை பார்த்து சொன்னவங்க எத்தனை பேர் நீ வேஸ்ட்டு சொன்னாங்களா? அண்ணாளுக்கு மேலே இருந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. அதெல்லாம் கவனிங்க. உங்களை வேஸ்ட்டுன்னு சொன்னால் நீங்கள் உடனே ஐயோ என்ன வேஸ்ட்டுன்ட்டாங்க, நான் செத்து போயிடலாமா, ஏதாவது 1 முழம் கயிறு கட்சா தொங்கிடலான்னு நினைக்கிறேன் பிரதர். 1 முழம் கூட தாஸ்தியான கேட்டா என்னத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க? இப்போல்லாம் சாபத்துக்கு எப்படின்னு விதவிதமாக வழி தேடுறாங்க. வாழ வழி தேடுங்க ஐயான்னா, சாவ வழி தேடுறாங்க. நீங்களாம் அப்படி தேடக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்னோடு கூட வருகிறவர், என்னை வாழ வைக்கிற தெய்வம். எதை இழந்தாலும் கவலைப்படக்கூடாது. இப்போ என்னாச்சு? அவள் மனமடி வாக்குவாள். 8ஆம் வசனம். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? சாப்பாடு அழுதுட்டு இருந்தீங்க. யாராவது சாப்பிட வேணாம், எனக்கு என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோறே எனக்கு வேணாம் அப்படின்னு எத்தனை நாள் சோத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அழுதிங்க. இவன் சாப்பிடவும் இல்லை, துக்கம், அழுக. ஒரே பிரச்சனை என்னது? பெனின்னாள் மனமடி வாக்குகிறாள். ஆனால் நேராக அவள் எங்கே வந்தா தெரியுமா? 10-11 வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாத்தீங்களா? இதான் கண்ணீரோடு விதைக்கிறது. நேரம் எங்க போறா? என் கண்ணீருக்கு ஒரு பலன் உண்டு, என் கண்ணீரை வீணாக்காமல் துருத்தில் வைத்து அதை பலனாய் கொடுக்கிற ஒரு தேவன் என்னோட கூட இருக்க. நல்ல கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை அன்னாளை போல அவளுக்கு பிள்ளைன்ற ஒரு பிரச்சனை இருக்கலாம், உனக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ என்ன செய்யணும்? உன் கண்ணீர் ஆண்டவர் சமூகத்தில் வடிக்கணும். அப்பா, நான் சிந்துற ஒரு கண்ணீர் உங்க பாதத்தில் விழட்டும். அந்த பாவியான ஸ்திரீ போய் இயேசுவின் பாதத்தில் தன் கண்ணீரினால் நனைத்து முத்தம் செய்தால் விளைவு அவளுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் தெரியுமா? இவள் என்னிடத்தில் மிகுந்த அன்பு கூர்ந்தாளே, இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மகளே நீ சமாதானத்தோடு போன்னு சொன்னார் ஆண்டவர். சமாதானம் இல்லாத வந்த அவள் சமாதானத்தோடு போனாள். இப்ப ஆலயத்தில் வந்து என்ன சொல்றா? மனம் கசந்து அழுது, கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பாருங்க. உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சில நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு பிரதிஷ்டை பண்ற.
ஒரு பிரதிஷ்டை கொடுங்க முதல்ல, எனக்கு நான் தர்றேன். கர்த்தர் கொடுத்தாருன்னா இல்லை கர்த்தருக்கு நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். கேட்டதே ஒரு பிள்ளை, அந்த ஒரு பிள்ளையும் கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்கிறா பாருங்க, அதான் ரொம்ப சந்தோஷம். 20ஆம் வசனம் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி. ஆமென் சொல்லுங்க. எதற்காக மனமடிவாக்கப்பட்டாலோ, எதற்காக அழுதாலோ, எதற்காக சாப்பிடாமல் கிடந்தாலோ, இன்றைக்கு அந்த காரியத்தில் எதற்காக கர்த்தருடைய அழுதாலோ அந்த காரியத்தில் இப்போ கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவளை வேதம் சொல்லுகிறது கடாட்சித்தார். வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். சாமுவேல்னா என்ன அர்த்தம்? கர்த்தரிடத்தில் கேட்கப்பட்டவன். என் புருஷன்கிட்ட கேட்கல, கர்த்தர்கிட்ட கேட்டேன். குழந்தைங்களை யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். அவர் தான் கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறவர். புருஷன்கிட்ட போய் சண்டை போட்டுருக்க கூடாது. நீங்கள் நிறைய குடும்பங்களில் பிரச்சனை, குழந்தைகள்னா புருஷன் மேலே குறை, பொண்டாட்டி மேலே குறை, சண்டை போட்டுட்டு கிடக்குறாங்க. கடவுள்கிட்ட கேளுங்க, கடவுள் செய்வார். அல்லேலூயா. அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்மக்கிட்ட எந்த குறை இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணி நல்ல ஒரு ஆசீர்வாதமான உங்கள் மன விருப்பத்தின்படி தந்து நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இப்போ அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பேர் என்னங்க? அந்த சாமுவேல் இஸ்ரவேலின் பெரிய நியாயாதிபதியாக, தீர்க்கதரிசியாக ஆண்டவர் மாற்றினார். இந்த ஒரு பிள்ளையை கொடுத்ததுனால அன்னாளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாராம்? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு 2ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. முதல்ல என்ன வந்து அழுதா? எனக்கு மனங்கசந்து அழுதா. இப்போ இருதயம் களி கூறுகிறது. மாத்த மாட்டார் ஆண்டவர். எப்போ பார்த்தாலும் வருஷம் ஃபுல்லாக நீ ஆயிரக்காலம் முழுவதும் நீ அழுதுகிட்டே ஜெபம் பண்ண மாட்ட. உன் அழுகின் ஜெபம்லாம் ஒரு நாள் முடிவு கொண்டு வந்து உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அந்த நாள் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த நாளில் நீ ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரே நீ சொன்னபடியே செய்து முடித்தீர். யோபு எல்லாம் இழந்து தேவனுக்கு முன்பாக நிற்கும் போது சொல்லுகிறான், தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். எல்லாமே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் ஒரு முறை என்னோட சேர்ந்து சொல்லுங்க. தேவரீர் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப அன்னாளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? 21ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும், அடுத்து 3 ஆம்பளை பிள்ளைங்க, 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆனான். 5 பிள்ளைங்களை ஆண்டவர் தந்தார். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் எல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. இன்னும் சந்தோஷமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரா? பின்பு அன்னாளுக்கு 5 பிள்ளைகளை தந்தார். 5 பிள்ளைகள் கடாட்சித்தார். நீ ஒரு பிள்ளை தான் தந்த. அன்னாள் மேலே எவ்வளோ பிரியம் பார்த்தீங்களா? 5 பிள்ளைகள், 3 பிள்ளையே பிறக்காதுன்னு சொல்லி அவமானப்படுத்தப்பட்டவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவள் சொன்னதில் கரெக்டாக இருந்ததுனால 5 பிள்ளைகளை கொடுத்தார் ஆண்டவர். உங்களை அன்னாளை போல் ஆசீர்வதிக்க வல்லவர். அல்லேலூயா. கடைசி ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 84க்கு போய் வாசித்துட்டு நம்ம ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 84ஆம் சங்கீதம் 5, 6, 7 வாசிங்க பார்க்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும். நம்ம வரோம் இங்கே. யோசேப்பை சொன்னேன், இஸ்ரவேல் மக்களை சொன்னேன், இப்போ அன்னால சொன்னேன். இப்போ நம்ம உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். இப்போ நீங்க முதல்ல எங்க பெலன் கொள்ளணும் சொல்லுங்க? தேவனிடத்தில் பெலன் கொள்ளணும். சொல்லுங்க, உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும். சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க. நான் உம்மிலே பெலன் கொள்ளணும். அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவான். அப்படி அந்த மனுஷன் எப்படி இருப்பானா? 6ஆம் வசனம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ பாருங்க. நீங்களும் போறீங்க பாருங்க. அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அது என்ன ஆக்கி கொள்ளுகிறார்கள்? ஆசீர்வாதமாக்கி கொள்ளுகிறார்கள். எல்லாம் சொல்லுங்க. நீரூற்று எதற்கு அடையாளம்? இயேசு என்கிற ஜீவநதிக்கு அடையாளம். எல்லாம் சொல்லுங்க. இயேசு என்கிற ஜீவநதிக்கு அடையாளம். பிரதர்லாம் சொல்லுங்க, ஜீவநதிக்கு அடையாளம். இப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கணும்? இதை உருவ நடப்பேன், அங்கேயே முழுகி போக மாட்டேன், காணாமல் போக மாட்டேன். பள்ளத்தாக்குனா ரொம்ப டவுன் பிளேஸ், ரொம்ப தாழ்விடம். சில நேரத்தில் அப்படி கொஞ்சம் நம்ம லோவாக போகிற மாதிரி இருக்கும். உடனே கவலைப்பட்டு நான் அவ்வளோதான் போலன்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும்? அதை உருவ நடக்கணும். எவ்வளோ தூரம் நடக்கிறேன் நான். ஆமென். அங்கே என்ன இருக்குது? நீரூற்று, ஜீவ நீரூற்று. சொல்லுங்க,
ஜீவநீரூற்று இயேசு. அல்லேலூயா. ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று நீர்தானே, உம்மில் நான் தாகம் கொண்டேன். எசையா, உம்மில் நான் தாகம் கொண்டேன். இன்னொரு முறை பாடலாமாம். ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று நீர்தானே, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஐயா, உம்மில் நான் தாகம் கொண்டேன். ஆமென். ஜீவநீரூற்று நீர்தானே, ஜீவநீரூற்று நீர்தானே, உம்மில் நான் கரங்களை தட்டி பாடுவோம் கொண்டே உற்சாகமாய். ஆமென். உம்மில் நான் தாகம் கொண்டே. அல்லேலூயா. அந்த ஜீவ நீரூற்று, உன் தாகத்தை தீர்க்கிற ஜீவ நதி அங்க இருக்கிறார். அவங்க என்ன பண்றாங்களா? அதை நீரூற்றாக்கி கொண்டார்கள். 7ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து. யாருங்க அவர்கள்னா? உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அவர்கள்னா யாரு? இங்க என்ன பாருங்க, அவர்கள்னா யாரு? நீங்க தான். நீங்க தான். உங்களெல்லாம் வந்து உன்னெல்லாம் மதிக்கவே மாட்டேன், நீ எல்லாம் ஒன்றுத்துக்கும் என் முன்னாடி ஒன்றும் கிடையாதுன்னு சொன்னவங்க முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? ஜீவநீரூற்று. அது மாத்திரமல்ல, பலத்தின் மேல் பலம். எல்லாம் சொல்லுங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து. நம்பினீங்கன்னா, இது என் வாழ்க்கையில் நடக்கும் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, இந்த வேத சத்தியம் சொல்கிறது உண்மை நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் கையை உயர்த்துங்க. உங்கள் வலது கையை உயர்த்தி சொல்லுங்கள். நான் சொல்கிறேன் அப்படியே கூட சொல்லுங்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். நீ அழிந்து போக மாட்ட. யோசேப்பை அழிக்கணும்னு நினைச்சாங்க. இந்த 10 பேரும் போய் பஞ்சத்தில் நிற்கிறான். பார்த்தாங்க யாரு? யோசேப்பு. அவன் தான் இப்போ படி அளக்கணும். அவன் சொல்கிறான் ஆதியாகமம் கடைசி புஸ்தகத்தில், நீங்களோ எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் நினைக்கிறீங்க நான் அழுது அழுது நான் தான் வேணா போகிறேன் பிரதர், நான் தான் ரொம்ப வேஸ்டாக. இல்லை, உன் அழுகை தேவனுக்கு முன்பாக இருக்குமானால், அது அவர் பாதத்தில் சிந்தப்படும் விதையாய் இருக்குமானால், நிச்சயம் உன் தோளிலே ஒரு கம்பீரமான அரிக்கட்டுகள் உண்டு. அல்லேலூயா. அதை நிறைவேற்றுகிற தேவன் வல்லவர். அல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவார்கள். சீயோனுக்கு யாருங்க வருவா? வெள்ளை வெள்ளையர்னு போட்டால் தான் சீயோனுக்கு போவாங்களா? எங்கள் சபையில் இருந்தால் தான் சீயோனுக்கு போவீங்க அப்படி இல்லை. வசனம் அப்படி சொல்லலை. என்னங்க, இந்த பெலன் கொள்ளுகிற மனுஷன், பெலன் கொள்ளுகிற மனுஷன், அவனுக்கு தான் சீயோனில் இடம். சும்மா வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் ஒரு குறிப்பிட்ட சபையில் இருந்தால் தான் சீயோனுக்கு போவன்றது அது மூட நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கை? எந்த சபையில் ஒன்றா இருங்க, தேவனுக்குள்ளே பலன் கொள்ளுங்க. நீங்கள் அந்த சபையில் கூட இருங்க, தேவனுக்கு பலன் கொண்டு நடங்க. எத்தனை பேருக்கு சீயோனை பார்க்கணுன்னு ஆசை? அல்லேலூயா. சீயோனிலே, சீயோன்ற வார்த்தை கேட்கும்போது சந்தோஷம் வருது. ஏன் தெரியுமா? அது நம்ம ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடம். ஒரு நாள் அங்கே போகிறோம், சந்தோஷமாக இருக்க போகிறோம். இந்த அழுகை, இந்த புலம்பெல்லாம் கொஞ்ச காலம். என்னங்க, ஆமாம், எல்லாம் ஒரு நாள் முடிஞ்சிடும். கர்த்தர் உங்களை அப்படியே மனம் மகிழ்ச்சியில் நிரப்பி உங்கள் முகத்தை எல்லாம் பிரகாசமாக்கி நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஆகாய மண்டலத்தில் சூரியனை போல இருப்பீங்க. நம்புறீங்களா? அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் அவருக்குள்ள பெலன் கொள்ளும். உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம், ஆமென், உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு
இன்பமானது. ஆமே, எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே